My dear students and parents, this is Daniel and welcome back to Vishnal. கர்நாடகா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சில முக்கியமான விஷயங்களை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கர்நாடகா கவுன்சிலிங்கில் என்ன நடக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் கர்நாடகா மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக அவங்க வெப்சைட்டில் அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நமக்கு வந்து கர்நாடகாவுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது அஃபீஷியலாக அந்த லிங்க் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்குரிய கடைசி தேதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தலாம். நீங்கள் ஒருவேளை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களாக பெற்றோர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங் இன் கர்நாடகா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க. பிகாஸ் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு லிமிட்டட் டைம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணி முடித்தால்தான் முதல் சுற்றில் தமிழ்நாட்டில் கிடைக்குதோ கிடைக்கலையோ அட்லீஸ்ட் அண்டை மாநிலமான கர்நாடகாவையாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற மாணவர்கள் அவங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கர்நாடகாவினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். யூஜி நீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இதில் இட்ஸ் நியர்லி அபவுட் ஒரு 60 பேஜஸ் அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப்ல இருக்குது, கன்னடா அண்ட் இங்கிலீஷில். ஸோ இந்த பிடிஎஃபை ஒன் பை ஒன் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ரீஅலாட்மெண்ட் என்ன, அண்ட் எப்படி போகிறது, கவுன்சிலிங்குரிய எலிஜிபிலிட்டி என்ன, அப்போ செக்யூரிட்டி டெபாசிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. நிறைய அனக்ஷர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இருந்து வந்து சில முக்கியமான விஷயங்களாக இருக்குது. சரிங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட். And updated information on option entry of candidate for the first round of seat allotment. Medical courses can be included in the option entry portal அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன். இந்த பிடிஎஃப் பாருங்கள். இந்த பிடிஎஃப்ல தான் அந்த விஷயம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடியே ஒரு ஆப்ஷன் என்ட்ரி அப்படிங்கிறது ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா. நம்ம கூட வீடியோலாம் போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்குள்ளே 19ஆம் தேதிக்குள்ளே அவங்க லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதில் பிடிஎஸ் வரைக்கும் தான் வந்துச்சு, எம்பிபிஎஸ்லாம் வரல. பிடிஎஸ் வந்துச்சு, ஆனால் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது வரல. அதர் கோர்சஸ் லைக் இன்ஜினியரிங் அதெல்லாம் அந்த கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓப்பன் ஆச்சு. ஆனால் எம்பிபிஎஸ் வராமல் இருந்துச்சு. இப்போ அதனுடைய நோட்டிஃபிகேஷன் தான் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு. அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆன் ஆப்ஷன் என்ட்ரி ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் மெடிக்கல் கோர்சஸ் கேன் பி இன்க்ளூடட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ 8ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதில் இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருந்தோம். பிபிடிபி அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் அதில் எம்பிபிஎஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. And candidates are advised to check all the courses and fees in which they are interested and enter the options in the order of priority before 6 p.m. on 22/7/2025. 22ஆம் தேதிக்குள்ள இன்னைக்கு நம்ம 19ஆம் தேதியில் இருக்கிறோம். கரெக்டாக 19 சாயங்காலம் ஆயிடுச்சுங்களா. இப்போ தான் நமக்கு லிங்க் நான் பார்த்தேன். ஒருவேளை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம், பட் இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20, 21, 22 அப்போ அந்த 3 நாட்கள் நம்ம கையில் இருக்குது. இன்னையோட சேர்த்தா மேபி 4 நாள் அப்படிங்கிறது வரலாம். ஆனால் இதுக்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதான் ஃபாஸ்ட் ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கர்நாடகாவில் ஒரு வேலை சீட் அலாட் ஆச்சுன்னா நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். ஸோ த டேட் ஆஃப் என்ட்ரிங் ஆப்ஷன்ஸ் வில் நாட் பி எக்ஸ்டெண்டட் அகைன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வராது. ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ் ரிகார்டிங் த ஃபீ ஸ்ட்ரக்சர் சின்ஸ் த ஆர்டர் ஆஃப் அட்மிஷன் ஃபீ அந்த அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் in the state of year has not been received from the government. The fee for 2024-25 excluding has been published in the government order. 2024-25 ஃபீஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷத்துக்குரிய ரிவைஸ்டு ஃபீஸ் இன்னும் வரலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இட் வில் பி ரிசீவ்ட் ஒன்லி ஆஃப்டர் த ஆர்டர் ஃப்ரம் த கவர்மெண்ட்லேருந்து கர்நாடகா கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வருஷத்தினுடைய ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இது ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ கர்நாடகானுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் வரும். வந்ததுக்கப்புறம் மேபி ஏதாவது பிடிஎஃப் வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் ஸ்லிப்பை எல்லாம் அப்ளிகேஷன் போட்டோம் இல்லையா. நிறைய பேர் வந்து சொன்னாங்க, சார் நான் வந்து பே எல்லாம் பண்ணிட்டேன், அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டேன், ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்மை என்னால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ பாருங்கள், பிரிண்ட் அப்ளிகேஷன் லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய லாகின் ஐடி ஆஸ் வெல் அஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை இப்போ நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா. பிரிண்ட் போட்டுக்கலாம். அது போக நேற்றுக்கு கர்நாடகாவில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்துச்சு ரிலேட்டட் டு பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் பிஹெச் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு பிடபிள்யூடி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இது ஃபுல்லாக கன்னடாலேயே இருக்குது. பொதுவாக கன்னடாலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஐ நார்மலி யூஸ் கூகுள் லென்ஸ். ஸோ கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணி தான் அதை நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அவங்க கொஞ்சம் இங்கிலீஷில் அட்லீஸ்ட் தமிழில் ரெண்டுலேயும் சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க முடியும்.
ஸோ அவங்களுடைய மொழிப்பற்று உண்மையாகவே நம்ம பாராட்டுறோம். ஸோ இது வந்து ரிகார்டிங் த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் சச் அஸ் த சர்வீசஸ் ஆஃப் ஸ்கிரைப்ஸ் டு ரிட்டன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பிடபிள்யூடி கேட்டகரிக்கு கர்நாடகாவிலேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ எல்லா ஸ்டேட்டுமே இது ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ஸ்டேட்டுமே பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாவது கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் கொடுத்துட்டாங்க, கர்நாடகா கொடுத்துட்டாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம், எதிர்பார்ப்பார். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து வேறு எந்த அப்டேட்டும் வரல. எம்சிசிலேருந்தும் அப்டேட் அப்படிங்கிறது வரல. இந்த வீடியோக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம். அதில் என்எம்சியினுடைய முக்கியமான அப்டேட்டை பற்றியும் பேசியிருந்தோம். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் நமக்கு கர்நாடகாவில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் அங்கே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்குள்ளே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 6 மணிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மறந்துடாதீங்க. ஒன்லி தென் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அங்கே சீட் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஃபீஸ் பற்றி கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.